அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே ஆண்டாபுரத்தில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உள்பட 3 பலியாகியுள்ளனர். சிறுவன் சுஜித், சிறுமி ஐவிழி, அவர்களை காப்பாற்றச் சென்ற இளஞ்சியம் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சிய போது கம்பி வேலியில் மின்சாரம் பாய்ந்ததில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விவசாய நிலத்திலிருந்த வேலியை தொட்டபோது 5 வயது சிறுவன், 3 வயது சிறுமி உள்பட 3 உயிரிழந்துள்ளனர். இந்த குழந்தைகளை காப்பாற்ற முயன்ற பாட்டி இளஞ்சியமும் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைசாமி, என்ன நடந்தது? அங்கே மின்சாரம் எப்படி பாய்ச்சப்பட்டது? குறிப்பாக அது அரசிடம் உரிய அனுமதி பெற்றுதான் வைக்கப்பட்டிருக்கிறதா அந்த வேலி? அதாவது வேதவள்ளி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஆண்டாபுரத்தைச் சேர்ந்த செல்வம் ஒருவர் குத்தகைக்கு நிலத்தை விவசாயம் செய்திருக்கிறார். இன்று அவர் விவசாய நிலத்தில் சோள பயிரிட்டு செய்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தனது மனைவி இளஞ்சியம் மற்றும் பேர குழந்தைகள் ஐவிலி, சுஜித்துடன் சென்றிருக்கிறார். அவர்கள் வயலில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த போது அந்த குழந்தைகள் அந்த கிணற்றிற்கு அருகே விளையாடி கொண்டிருந்தனர். அந்த விளையாடிய போது அந்த வயல்களை சுற்றி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. வேலியில் தான் மின்சாரம் பாய்ந்து இருக்கிறது. அதாவது மின் கம்பத்தில் இருந்து மோட்டார் சுவிட்ச் செல்லும் பகுதிக்கு மின் வயர் சென்றிருக்கு. அந்த வயர் வேலியில் பட்டு அதில் உராய்வு ஏற்பட்டு அதில் மின்கசிவு ஏற்பட்டதுதான் இந்த வேலியில் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் அந்த குழந்தைகள் அந்த வேலியை தொட்டதில் தான் அவர்களுக்கு மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. அதில் அவர்கள் அரள சத்தம் கேட்டு அங்கே ஓடி வந்த அவர்கள் பாட்டி இளஞ்சியமும் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முயன்றிருக்கிறார். இருந்த போதிலும் அந்த பகுதி ஈரமான பகுதி, அதாவது வயல்வெளி தண்ணீர் இருக்கிறதால் ஈரமான பகுதியால் 3 பேரும் அந்த மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலே உயிர்ந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து மோகனூர் காவல்துறையும் தற்போது விசாரணை செய்கின்ற இந்த விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு பெற்றுதான் அந்த மின் மோட்டார் இயக்கி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த மின் கம்பத்தில் இருந்து மோட்டார் இயக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ் அமைந்துள்ள பகுதிக்கு வரக்கூடிய மின் வயதில் தான் மின்கசிவு ஏற்பட்டு அந்த வேலியில் உராசி இருக்கிறது. அதில் தான் மின்கசிவு ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கிறது. இதில் 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மின்கசிவு இன்றுதான் ஏற்பட்டதா அல்லது ஏற்கனவே ஏற்பட்டு கண்டுகொள்ளாமல் விட்டார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி துரைசாமி.